அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பிருகுநந்தி நாடியின் தொடர்கிறது. அனைவருக்கும் வணக்கம். பிறப்பு ஜாதகத்தை லக்கணம் என்று ஆய்வு செய்யும் முறை, அதை பற்றி இப்போ பார்க்கலாங்க. ஒரு ஜாதகம் போடப்பட்டுள்ளதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா கேது மிதுனத்தில் இருக்குது, சந்திரன் சிம்மத்தில் இருக்குது, சுக்கிரன் கன்னியில் இருக்குது, புதன் சூரியன் துலாத்தில் இருக்குது, ராகு விருச்சிகத்தில் இருக்குது, குரு செவ்வாய் தனுசில் இருக்குது, சனி மீனத்தில் இருக்குது. இதுதான் அவரோட பிறப்பு ஜாதகம். இதில் எல்லா கோளும் போட்டப்பட்டுள்ளது, ஆனால் லக்கணம் மட்டும் போடல. இப்போ ஜாதகரோட குணம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போங்க. இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஜீவனை குறிக்கும் குரு தனது வீடான தனுசு ராசியில் இருக்குது. தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது வீடு. தனுசு ராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம், இந்த நட்சத்திரங்கள் இருக்குங்க. இந்த ஜாதகரிடம், அதாவது ஜீவனிடம் 9ஆம் வீட்டின் தன்மை இருக்கும். குருவுக்கான தன்மையும் அந்த ராசியில் உள்ள நட்சத்திரங்களின் தன்மையும் இருக்கும். குருவுடன் செவ்வாய் உள்ளார். பொதுவாக குருவுடன் செவ்வாய் சேர்ந்தால் ஜாதகர் கோபம் உடையவர் என்று எடுத்துக்கொள்ளப்படுகிறது. குரு செவ்வாய் சேர்க்கை இருந்தால் கோபம் உடையவர் என்று எல்லா ராசிக்கும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. அதன் அடிப்படையில் பலன் எடுக்க வேண்டும். தனுசு, மீனம், கடகம், சிம்மம் இந்த ராசிகளில் ஜீவனுடைய கோளான குரு, சுக்கிரன், சூரியன், சந்திரன் இருந்தால் ஜாதகர் சாத்வீக தன்மையை உடையவர் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யணுங்க. தனுசு ராசியில் குருவுடன் செவ்வாய் உள்ளார். செவ்வாயின் காரகத்தன்மை ஆளுமைத்தன்மை உடையவர் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். கோபம் உடையவர் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. தனுசு ராசி சாத்வீக குணமுடைய ராசியாகும். அடுத்து கோளின் பலம். எந்த ஒரு காரக கோளுக்கும் 10ஆம் வீட்டில், அது 10ஆம் வீடுங்கிறது உச்சி வீடுங்க. நல்ல கோள்கள், நட்பு கோள்கள் இருந்தால் அந்த காரகோள் வலுப்பெற்று விடுகிறது. 10ஆம் வீடு வெளிக்கொண்டு வரும் தன்மையை கொடுக்கும். இந்த பிறப்பு ஜாதகத்தில் தனுசு ராசியில் உள்ள ஜீவனை குறிக்கும் குருவுக்கு 10இல் குருவுக்கு லாபஸ்தானமாகிய சுக்கிரன் உள்ளார். ஜீவனை குறிக்கும் குருவுக்கு 11இல் சூரியனும் புதனும் உள்ளார்கள். இது ஜாதகருக்கு அறிவு, புத்திசாலித்தனம், நிபுணத்துவத்தன்மை இதெல்லாம் கொடுக்குங்க. இவர் கல்வியின் மூலமாக லாபத்தை அடைவார். இந்த பிறப்பு ஜாதகத்தில் ஜீவனை குறிக்கும் குருவுக்கு 9 சூரியனும் 10 புதனும் இணைந்து குருவுக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் உள்ளார்கள். தர்மம், கர்மம் இணைந்து லாபஸ்தானத்தில் உள்ளார்கள். இது ஜீவனுக்கு நல்ல லாபத்தை அளிக்கிறது. ஒரு காரகக்கோளுக்கு 11இல் நட்பு கோள்கள் இருந்தால் அந்த காரகக்கோள் வலு பெறுகிறது, அந்த கோள் வளர்ச்சி அடைகிறது அப்படின்னும் முடிவு செய்யலாங்க. 9ஆம் வீடு என்பதை 10ஆம் வீடு என்பதையும் செயல்பாட்டை குறிக்கும். 9ஆம் வீடு என்பது இருப்பதை குறிக்கும், 10ஆம் வீடு என்பது செயல்பாட்டை குறிக்கும். பயன்படுத்துதல். உதாரணமாக கூறினா 9 என்பது அவரிடம் உள்ள ஒரு சைக்கிள்னு வச்சுக்கங்களேன், அதை குறிக்குங்க. 10 என்பது அந்த சைக்கிளை பயன்படுத்துகிறார் என்பதை குறிக்கும். இந்த ஜாதகரிடம் தர்மம், கர்மா நிலை வலுவாக உள்ளது அப்படின்னு சொல்லி முடிவு செய்யலாங்க. இந்த பிறப்பு ஜாதகத்தில் 11ஆம் அதிபதியாக சுக்கிரன் புதனின் வீடான கன்னியில் உள்ளார். 9ஆம் அதிபதியான புதன் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வீடான துலாத்தில் உள்ளார். அதாவது 10ஆம் அதிபதியான புதனும் 11ஆம் அதிபதியான சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள். ஜாதகர் தனது செயல்பாடு மூலமாக லாபத்தை அடைவார் அப்படின்னு சொல்லி இதுக்கு பலன் சொல்லலாங்க. தொழில் பார்த்தீங்கன்னா பிறப்பு ஜாதகத்தில் தொழில்காரகன் சனி மீனத்தில் இருக்கார், குருவின் வீட்டில் இருக்கிறாரு. குரு வழிகாட்டி, ஆகவே ஜாதகரின் கர்மா வழிகாட்டியாக அமைந்துள்ளது. இந்த ஜாதகர் ஆசிரியர் பணியில் இருந்தார். இதன் மூலமாக பேரும் புகழும் பெற்றுள்ளார். இவர் கல்வித்துறையில் மிக உயர் பதவியில் இருந்துள்ளார். பாரதியார் பல்கலைக்கழகத்தில் வைஸ் சான்சலராக இருந்து ஓய்வு பெற்றுள்ளார். தற்போது கல்லூரியில் பகுதி நேர ஆசிரியராக மாணவருக்கு 2 அல்லது 3 மணி நேரம் பாடம் எடுக்கிறார். பிருகுநந்தி நாடி முறையில் ஒரு காரகக்கோளுக்கு 2 பக்கமும் 12-2 கோள் இல்லை என்றால் அந்த காரகக்கோள் பலமிழந்த நிலையில் உள்ளது அப்படின்னு சொல்லி முடிவு செய்யணுங்க. அல்லது ஒரு காரகக்கோளுக்கு 5, 7, 9 கோள்கள் இல்லை என்றாலும் அந்த காரகக்கோள் வலு இழந்த நிலையில் உள்ளதுன்னு எடுத்துக்கொள்ளப்படுகிறது.
ஒரு ஜீவன் வளர்ச்சி அடைய கர்மாகாரகன் சனி வலுவாக இருக்க வேண்டும். இந்த பிறப்பு ஜாதகத்தில் மீனத்துள்ள சனிக்கு இருபுறமும் கோள்கள் இல்லை. சனிக்கு 5இல் கோள் இல்லை. 7இல் நீச்ச வீட்டில் உள்ள சுக்கிரனும் 9இல் ராகுவும் உள்ளார்கள். ஆனால் ஜாதகர் மிக உயர் பதவியில் இருந்துள்ளார். இது எவ்வாறு அமைந்தது? தொழில்காரகன் சனிக்கு 12, 2, 5இல் கோள்கள் இல்லை என்றாலும் சனிக்கு 6இல் சந்திரனும் 7இல் சுக்கிரனும் 9இல் புதனும் உள்ளார்கள். இது அதியோகமாகும். இந்த அமைப்பு அவரது செயல்படுத்தும் செயலை குடை போல பாதுகாக்கிறது. இது குடை சூழ்ந்த யோகமாகும். இந்த அமைப்பு தொழில்காரகன் சனிக்கு 12, 2, 5, 9இல் கோள்கள் இல்லை என்றாலும் 6, 7, 8 அல்லது மற்றும் 4, 7, 10இல் கோள்கள் இருந்தால் அந்த காரகக்கோள் பலம் உடையதாக மாறுகிறது. தொழில்காரகன் சனிக்கு 2இல் கோள் இல்லை என்றாலும் சனிக்கு 6ஆம் வீடான சிம்மத்தில் உள்ள சந்திரன் மேசத்தில் இருப்பதாக எடுத்துக்கொண்டால் சனிக்கு 2இல் சந்திரன் உள்ளார். அதே போல சனிக்கு 12இல் கோள்கள் இல்லை என்றாலும் துலாத்தில் உள்ள புதனை கும்பத்தில் இருப்பதாக எடுத்துக்கொண்டால் சனிக்கு 12இல் புதன் உள்ளார். ஆகவே சனி பலம் உள்ளவராக மாறுகிறார். பிறப்பு ஜாதக சனிக்கு 4இல் கோள் இல்லை. ஆனால் 8இல் சூரியனும் புதனும் உள்ளார்கள். இந்த சூரியனும் புதனும் சனிக்கு 12ஆம் வீடான கும்பத்தில் இருப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் சனிக்கு 10ஆம் வீடான தனுசில் உள்ள குரு சனிக்கு 2ஆம் வீடான மேசத்தில் இருப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தொழில்காரகன் சனி 12இல் சூரியனும் புதனும் மற்றும் சனிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரனும் குருவும் இருப்பதால் தொழில்காரகன் சனி பலம் உள்ளவராக மாறிவிடுகிறார். தொழில்காரக கோள் சனிக்கு 10ஆம் வீடு கர்மாவின் கர்மாவாகும். தொழில்காரகன் சனிக்கு கர்மாவான 9ஆம் அதிபதியான செவ்வாயும் சனிக்கு கர்மாதிபதியான 10 குருவும் இணைந்து உள்ளார்கள். மீனத்துள்ள சனிக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாயும் 10ஆம் அதிபதியான குருவும் சனிக்கு 10ஆம் வீடான தனுசில் இணைந்து உள்ளார்கள். இந்த அமைப்பு அந்த ஜீவனை வளர்ச்சி அடைய நிலைக்கே கொடுத்தது. தொழில்காரகன் சனி தனது பயணத்தில் முதலில் ரிஷபத்தில் உள்ள கேதுவை தொடுகிறார். சுக்கிரந்து வீடான ரிஷபத்தில் உள்ள கேது மற்றொரு சுக்கிரனாக மாறுகிறார். ஆகவே கேதுவை சுக்கிரனாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதாங்க இந்த பிறப்பு ஜாதகத்தில் லக்கணமின்றி ஆய்வு செய்யும் முறை. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் 6351. நேயர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.